அனைவருக்கும் வணக்கம். நேற்றுக்கு புதிய தலைமுறை சேனலில் வட்டமேசை விவாதம் நடந்துச்சு இல்லையா? அதில் வந்து அக்கா காளியம்மாள் தரமான சம்பவம் பண்ணி விட்டாங்க. ஒரு பக்கம் திமுக சேர்ந்த சபாபதி அப்படின்னு சொல்லி ஒரு நபர் இருக்கார்ல, அவர் வந்து அப்படி குதிச்சு பேசுகிறாரு. ஐயோ ஐயோ திராவிட மாடலின் நாயகன் அப்படின்னு சொல்லி கூச்சு பேசினார்ல, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு செருப்படி பதில் வந்து கொடுத்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொள்கை கூட்டணியோடு நாங்கள் ஒன்றி போயிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த விசிகா அப்படிங்கிற ஒரு மானகட்ட கட்சி இருக்குல்ல, அந்த மானகட்ட கட்சிக்கு வந்து சரியான ஒரு பதிலடி கொடுத்தாங்க. இதில் வந்து சில உதிரி கட்சிகள்லாம் வந்து உட்காந்துட்டு அவங்களாம் வந்து பேசியிருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து அக்கா காளியம்மாள் தனியால் உட்காந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் வந்து பண்ணிவிட்டாங்க. அதில் வந்து திமுக சேர்ந்த சபாபதிக்கு கொடுத்த பதிலடி தான் வந்து வேறு லெவலில் வந்து இருந்துச்சு. அவர் சொல்கிற சபாபதி, நாங்கள் வந்து 1,28,00,000 பேருக்கு 1000 ரூபா கொடுத்துட்டோம். அவர் முன்னே படித்தவரா, அவர் பேசும்போதே வந்து பார்த்தீங்கன்னா மைக்கு இப்படி இருக்கலையா, அப்படி உட்காந்து பேச மாட்டார். இப்படி என்னமோ மாதிரி இப்படி எந்திரிச்சு பேசுகிறாரு. திராவிட மாடலின் நாயகன் 1,28,00,000 பேருக்கு மகளிருக்கு 1000 ரூபா வந்து கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லி அக்கா காளியம்மாள் சும்மாவே வந்து 1000 ரூபா சப்ஜெக்டை வச்சு திமுக பொலன்னு பொழப்பாங்க. அங்கே என்ன பொழப்பாமே இருப்பாங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டாங்க, உங்களுடைய மனைவி வந்து ஸ்டாலின் கொடுக்குற 1000 ரூபா வச்சு ஒரு மாதம் ஓட்டிடுவாங்களா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக கேட்டாங்க. அவருக்கு வந்து நிலம் இல்லை. ஐயோ எப்படி வந்து என் மனைவி கேட்கலாம், அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவி 1,00,000 ரூபா வாங்குறாங்க, அந்த 1000 ரூபா வந்து அதோட வந்து ஒன்று, நாங்கள் வந்து விண்ணப்பமே போடலை, யார் வந்து விண்ணப்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் 1000 ரூபா நாங்கள் வந்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அப்பா சபாபதி வந்து கிடந்து அப்படியே துடிக்கிறாரு. பதறாரு. அதே மேடையில் அக்கா சொல்கிறாங்க, பதறாதையா, நான் வந்து என்னை வந்து பேச முடியும், எதுக்கே வந்து இப்படி பதறேன், நாம் தமிழர் கட்சிக்காரன் பேச ஆரம்பித்தாலே கதறியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பதில் இடையில சபாபதி சொல்லிட்டாரு. சீமான் அவர்கள் வந்து அறிவு இல்லாமல் சில விஷயங்கள்லாம் வந்து பேசுகிறார் அப்படின்னு சொல்லி அக்கா காளியம்மாள் வந்து அதை அப்படியே நாசுக்காக வந்து டீல் பண்ணிட்டாங்க. எங்கள் தலைவருக்கு உதவி இருக்குன்னு சொல்லி தமிழ்நாடு மக்களுக்கு உலக தமிழருக்கு வந்து தெரியும். ஆனால் உங்கள் தலைவர் தான் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும் அப்படின்னா பார்க்காம சொல்ல மாட்டார். பத்திரிக்கையாளர் சந்திப்பில் கூட அவங்க கேட்குற கேள்வி கூட எழுதி வச்சு தான் திருப்பி வந்து பதில் சொல்லுவார் உங்கள் தலைவருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லாமல் விட்டாங்க. ஆனால் அக்காவோட பாடி லாங்குவேஜை பார்க்கும்போது அப்படி தான் வந்து இருக்குது. சபாபதி அப்படியே குதிக்கிறாரு. அதான் அக்கா காளியம்மாள் வந்து கேட்டாங்க, ஒருத்தனுக்கு வந்து நீங்கள் வந்து மீன் பிடிக்க வந்து கற்றுக் கொடுக்கணும், மீனை போய் கையில் கொடுக்கக்கூடாது, மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும். அந்த வயலை பார்க்கும்போது 7000 கோடி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து 1 கோடி பேருக்கு 1000 ரூபா வந்து கொடுத்தீங்க. அந்த 7000 கோடி எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் தொழில் ஆரம்பிச்சு அந்த தொழில் மூலம் அந்த மக்களுக்கு வந்து வேலையை கொடுத்து அதன் மூலம் சம்பளம் கொடுத்து 500 கொடுத்துருக்கலாம். ஆனால் நீங்கள் டெய்லி 33 ரூபா கொடுத்து அந்த மக்களுக்கு வந்து ஓட்டுக்காக கொடுத்து ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதான் போச்சு. உடனே இப்போ கொள்கை கூட்டணி உட்காந்துருக்காரு பாருங்க சாணவாசம், அவர் வந்து கதறாரு. ஐயோ எப்படி வந்து பேசலாம், தமிழ்நாட்டில் வந்து இப்படி திமுக அரசை பற்றி இப்படி பேசிக்கிட்டு இருந்தால் எங்களால் எப்படி வந்து பொறுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே குதிச்சு போய் கொந்தளிச்சு உட்காந்துருக்காரு. இன்னொரு பக்கம் அக்கா வந்து அப்படியே ஃப்ளோவில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து எந்த துறை வளருதோ வளரலையோ, எங்களுக்கு வளர வேண்டிய ஒரே துறை டாஸ்மார்க் தான். போக்குவரத்து துறை வந்து நஷ்டத்தில் போயிட்டுருக்கு, மின்சாரத்துறை வந்து நஷ்டத்தில் போயிட்டுருக்கு, எல்லா துறையும் நஷ்டத்தில் போயிட்டுருக்குது. ஆனால் டாஸ்மார்க் வந்து 45,000 கோடி இருந்து 50,000 கோடி வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன அப்படின்னா, பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அவங்க டெய்லி அவங்க கணவர்கிட்ட 400 ரூபா நீங்கள் வந்து எடுத்துகிட்டு இருக்கீங்களே, கணவர்கிட்ட 400 ரூபா வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி டோட்டலாக போட்டு வந்து திமுக வந்து வாஷ் அவுட் பண்ணி விட்டாங்க. திமுக அவர் அந்த முனைவர் பாவம் அப்படி பேச முடியாது, ஐயோ அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காரு. இன்னொரு பக்கம் கொள்கை கூட்டணி இருக்கார் இல்லையா, அவர் வந்து சாணவாசம் வந்து கொதிக்கிறாரு. எப்படி வந்து இவங்க திமுக வந்து பேசலாம், நான் சும்மா இருப்பேனா, நான் யார் திமுகவோட அடிமடா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை நீங்கள் வந்து சொல்கிறீங்க கூட்டணி வைக்கிறது தவறு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சீமான் அவர்கள் சொன்னார் இளைமலர் மலரும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து அக்கா காளியம்மாள் செருப்படி பதில் சரியான ஒரு பதில் வந்து கொடுத்தாங்க. அதாவது காங்கிரஸ் திமுக வந்து தமிழ்நாடு மேடையில் பேசினது யாரும் அண்ணன் திருமாவளவன். அப்போது அப்படியெல்லாம் பேசிட்டு அப்படியெல்லாம் பண்ண கட்சியோட கூட்டணி வைக்கிறீங்க, நீ எல்லாம் வந்து இதை பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்லி சரியான ஒரு செருப்படி கேள்வி. எல்லாம் பண்ண கட்சியோட நீ கூட்டணி வச்சிருக்கியாடா வெக்கங்கட்ட கட்சியே அப்படின்னு சொல்லி கொள்கை கூட்டணி கட்சியை வச்சு போலான்னு பொழந்து விட்டாங்க. ஆக்சுவலாக காளியம்மாள் வந்து நிறையா விஷயம் வந்து பேசுனாங்க, பாயிண்டாக அடிக்கடிக்கு பேசுனாங்க. அவங்க பேசுனதுக்கு யாராலுமே பதில் சொல்ல முடியல. எல்லாருமே வந்து என்னென்னா அக்கா காளியம்மாள் சுற்றியே தான் அந்த விவாதமே வந்து போயிட்டு இருந்துச்சு. பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. அக்கா காளியம்மாள் வந்து ரொம்ப நாள் கழித்து அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி வட்டமேசை விவாதத்தில் கலந்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சியை பற்றியும் தமிழ் தேசியம் பற்றியும் அந்த திமுக வச்சு கிழிக்கிறதும் வந்து விசிகா மோத்திரை கிழிக்கிறதும் பாஜக மோத்திரை கிழிக்கிறதும் அதிமுகவோட அந்த அரசியலை பற்றி பேசுகிறதும் அதெல்லாம் பேசும்போது பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோதான் அக்கா காளியம்மாள் வந்து நாம் தமிழர் கட்சி விட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குலாம் சரியான பதிலடி அக்கா காளியம்மாள் வந்து சொல்லிட்டாங்க, நான் நாம் தமிழர் கட்சி தான்டா இருப்பேன், வாங்கடா பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கி சரியான சம்பவம் வந்து பண்ணிவிட்டாங்க. இவங்க எல்லாம் சொல்கிறாங்க, அக்கா காளியம்மாள் பேச போங்கடா பொழப்பத்த பையங்களே, நான் தமிழ் தேசியவாதி தான், நான் சீவனோட தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லி அக்கா காளியம்மாள் சரியான ஒரு சம்பவத்தில் வந்து பண்ணி விட்டுருக்காங்க. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.